ஊராட்சி செயலாளர் ஊராட்சி செயலாளர் ஊராட்சி செயல ஒற்றுமை ஊராட்சி செயல ஒற்றுமை அரசாணை வரும் வரை காத்திருப்போம் அமல் படுத்து தெரியுமா உடனடியாக வழங்கிடுங்க தமிழக அரசு ஊழிய அரசாணையை உடனடியாக கொடுத்தது தமிழக அரசு வஞ்சிக்க
உனக்கும் எங்களை கைவிடுவது தர்மமா? கைவிடுவது தர்மமா? வழங்கிடு 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 வழங்கிடு. ஆட்சி செயலருக்கு கேட்கிறோம் கேட்கிறோம், கையேந்தி கேட்கிறோம், கையேந்தி கேட்கிறோம். தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர் சென்றார். ஊராட்சி செயல ஒற்றுமை, ஊராட்சி செயல ஒற்றுமை. தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு. ஊராட்சி செயலரை, ஊராட்சி செயலரை இறக்கணிப்பது என்றாரா? இறக்கணிப்பது என்றாரா? தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு. வஞ்சிக்காரே, 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 வஞ்சிக்காரே. ஊராட்சி செயலரை, ஊராட்சி செயலரை வஞ்சிக்காரே, 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 வஞ்சிக்காரே. ரோடு உள்ளே நில்லுங்க, யாரா உள்ளே நில்லுங்க. பணியாளர்கள் ஊதிய குழுவின் பரிந்துரைக்கு உட்பட்ட ஊதியத்தை தரக்கூடிய அந்த பணியாளர்கள் அனைத்து சலுகைகளையும் பெற்று வருகிறார்கள். அரசு சலுகையும் அனுபவிக்காமல் பணிக்காலத்தில் ஓய்வு பெறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. எங்களுக்கு விடுப்பு விதிகள் கிடையாது, பிடித்தங்கள் கிடையாது, எந்தவித ஓய்வூதிய பலனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் இதே ஊதியம் பெறுகின்ற அனைத்து பணியாளர்களுக்கும் அனைத்து சலுகைகள் இருக்கிறது. இதை நாங்கள் அரசாணையாக நிறைவேற்றி தர வேண்டும் என்றுதான் நாங்கள் 22 நாட்களாக சென்னை நகரில நாங்கள் போராட்டத்தில் பிரச்சனை இருக்கிறது. தெருவு விளக்குகள் பராமரிப்பில் பிரச்சனை இருக்கிறது. சாக்கடை தூர்வாராமல் அனைத்தும் இருக்கின்றன. பல பிரச்சனைகளை பொதுமக்கள் அனுபவித்து வருகிறார்கள். நாங்கள் இங்க சென்னை நகரிலே நாங்களும் எங்களுடைய வாழ்வியலே மாறுதலாக இருக்கிறது, மிக கடினமாக இருக்கிறது. எங்களுடைய பெண்கள் எல்லாம் மிக சிரமப்படுகிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நினைத்தால் ஒரு நிமிடத்தில் முடியக்கூடிய இந்த விஷயம் தகுதியான ஒரு ஓய்வூதிய திட்டமான சட்டமன்ற கூட்டத்தொடரை பொறுத்த மட்டில் அது துறைவாரியான நிதி ஒதுக்கீடுகளுக்கான ஒரு இடைக்கால பட்ஜெட். அந்த சட்டமன்ற கூட்டத்தொடரின் நிறைவு நாளிலோ அல்லது இடைப்பட்ட நாட்களிலோ தமிழ்நாடு முதலமைச்சர் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று உடனடியாக அரசாணை வெளியிடப்படும் என்று வாக்குறுதி வழங்கினால் இணைக்கப்படும் என்று சொல்ல வேண்டும், உறுதியளிக்க வேண்டும். அதை எங்கள் அரசாணை இல்லாமல் போகக்கூடிய நிலையில் நாங்கள் இல்லை. நிச்சயமாக அரசாணையுடன் செல்ல வேண்டும் என்று அனைத்து ஊராட்சி செயலர்களும் வைராக்கியமாக உறுதியாக இருந்தது.
ஜான் பாஸ்கோ பிரகாஷ், மாநில தலைவர், தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கம்.